ஹாய் நண்பா நண்பீஸ், பரோட்டா சாப்பிட்லாமா? அதுவும் நம்ம மதுரையில். ஆமாங்க, அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இடம்னா நம்ம பெரியார் சுல்தான் உயர்தராசை உணவகம். இந்த ஹோட்டலில் உள்ளே வந்தோடனே பரோட்டா சும்மா பிச்சு பயிரி போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே உண்மையிலே டெம்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆம்லெட்டு ஆஃப் பாயிலாம் கூட போட்டிருந்தாங்க. அதுவும் சாப்பிட நல்லா இருந்துச்சு. சரி, நானும் ஒரு டேபிளில் இடத்த பிடிச்சி உக்காந்துட்டேன். உள்ளே உட்காந்துட்டு ஒரு நெய் குஸ்கா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. மதுரை சாப்பாடுனாலே மதுரை சாப்பாடு தாங்க. அப்புறம் முட்டை மாஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூட வந்து ரைத்தா கத்திரிக்காயெலாம் கூட வச்சாங்க. இது கூட நானும் ஃபைனலி பரோட்டா 2 ஆர்டர் பண்ணிட்டேன். இது கூட 2 டைப்ஸ் ஆஃப் கிரேவி கொடுத்தாங்க. அதுவும் சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபினிஷிங் டச்சாக இன்னொரு முட்டை மாஸ் வாங்கி ட்ரை பண்ணேன். அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. முட்டை மாஸ் மஸ்ட்டு ட்ரைங்க இந்த ஹோட்டலில். நீங்களும் மதுரைக்கு வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் சாப்பிட.